நண்பர்களே, ஓமன் வளைகுடாவிலிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. அது ஒட்டுமொத்த இந்துஸ்தானின் மூச்சையும் நிறுத்திவிட்டது. சர்வதேச கடல் எல்லையில் தனது இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த MD ஷரோன் என்ற கப்பலை ஈரான் மீண்டும் குறிவைத்துள்ளது. இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே அந்த கப்பலின் தொடர்பு வெளி உலகத்துடன் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. மிகவும் பயமான விஷயம் என்னவெனில், அந்த கப்பலில் இருந்த நம் 12 இந்திய சகோதரர்கள் இப்போது வரை எங்கே இருக்கிறார்கள் என்று எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அந்த கடல் அலைகளுக்கிடையே இப்போது ஒரு ஆழமான மரணம் மட்டுமே நிலவுகிறது. அந்த 12 துணிச்சலான மாலுமிகள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் எங்காவது பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அல்லது கடலின் நடுவில் அவர்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய விபத்து நடந்துவிட்டதா? இந்த அச்சமூட்டும் மரணம் இந்தியாவின் அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களின் தூக்கத்தையும் கெடுத்துவிட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நெருக்கடி இன்று மட்டுமல்ல. இந்த மாதம் 18ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் நம் கப்பல்கள் இதேபோல் தடுத்து நிறுத்தப்பட்டன. 22 இந்தியர்கள் அவர்களுடன் கொண்டு செல்லப்பட்டனர். இராஜதந்திர முயற்சிகளால் 21 பேர் திரும்பி வந்தனர். 22 இந்தியர்கள் அவர்களுடன் கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் நம் ஒரு சகோதரன் இன்றும் தெஹ்ரானின் அறியப்படாத சுவர்களுக்கு பின்னால் சிறையில் இருக்கிறான். அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது. ஆனால் அதே காட்சி இன்றும் மீண்டும் நடந்துவிட்டது. ஆனால் இந்த முறை துணிச்சலின் எல்லையே தாண்டப்பட்டு விட்டது. இதுவரை இந்த சம்பவங்கள் ஹோர்முஸ் நேரிடை வழியோடு மட்டுமே தொடர்புடையதாக இருந்தன. ஆனால் இந்த முறை திறந்த கடலில் ஓமன் வளைகுடாவின் நடுவே டஜன் கணக்கான மற்ற கப்பல்களோடு வரிசையில் விதிகளை மதித்து சென்று கொண்டிருந்த அந்த கப்பலை குறிவைத்தார்கள். அந்த வெளிநாட்டு கப்பல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்திய குழுவினர் இருந்த கப்பலை மட்டுமே ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? அந்த 12 இந்தியர்கள் காணாமல் போனதாக தில்லிக்கு செய்தி வந்தவுடன் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரனான INS விக்ராந்த் தன் நங்கூரத்தை தூக்கிவிட்டு அலைகளை வெட்டிக்கொண்டு முன்னேறிவிட்டது. இன்று ஒட்டுமொத்த நாடும் கைகூப்பி எந்த தடயமும் கிடைக்காத தன் மகன்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறது. சஸ்பென்ஸும் பயமும் மிகவும் அதிகமாக உள்ளது. கடந்து போகும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வருடம் போல் தெரிகிறது. இந்தியாவின் எதிரிகள் நினைத்து கொண்டார்களா நம் குடிமக்களுக்கு தீங்கு செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று? இன்றைய இந்த அறிக்கை அந்த சஸ்பென்ஸின், அந்த பயத்தின் மற்றும் இந்தியாவின் பலமான பதிலடியின் கதை. இதை கேட்ட பிறகு உங்கள் ரோமங்கள் சிலிர்க்கும். அந்த 12 சகோதரர்களால் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப முடியுமா? அல்லது இந்த கடல் ஏதாவது பயங்கரமான ரகசியத்தை தனக்குள் அடக்கி கொண்டு விட்டதா? நண்பர்களே, கடல் அலைகளில் இன்று என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் சிறிது பின்னோக்கி சென்று இந்தியாவின் கவலையை பல மடங்கு அதிகரித்த அந்த தேதிகளை பார்க்க வேண்டும். இந்த தொடர் இன்று தொடங்கவில்லை. இதன் அடித்தளம் ஏப்ரல் 18ஆம் தேதியே போடப்பட்டது. அன்று நம் ஒரு கப்பல் நடுவழியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு 4 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதி உலகையே திடுக்கிட வைத்த சம்பவம் நடந்தது. ஒரே நேரத்தில் 2 கப்பல்கள் சூழ்ந்து நிறுத்தப்பட்டு 22 இந்திய குடிமக்கள் கைது செய்யப்பட்டனர். இந்திய அரசின் செயல்திறன் மற்றும் இராஜதந்திர வெற்றி காரணமாக 21 பேர் திரும்பி வந்தனர். ஆனால் நம் ஒரு இந்திய சகோதரர் இன்னும் தெஹ்ரானில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த ஒரு குடிமகன் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்காக நாடு காத்திருக்கும் போதே திடீரென ஓமன் வளைகுடாவில் இருந்து வந்த இந்த புதிய செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மிகவும் தெளிவானவை. கப்பல்கள் வரிசையில் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அவற்றை நிறுத்துவது விதிகளை மீறுவதாக கருதப்படும். நேற்று MD ஷரோன் தனியாக இல்லை. அதற்கு முன்னும் பின்னும் பல நாடுகளைச் சேர்ந்த மிகப்பெரிய கப்பல்கள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அந்த டஜன் கணக்கான கப்பல்களின் வரிசையில் இருந்து நம் 12 இந்திய சகோதரர்கள் இருந்த கப்பல் மட்டுமே குறிவைக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண சம்பவமாக தெரியவில்லை. மாறாக யாரோ மிகவும் யோசித்து திட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட கப்பலை தேர்ந்தெடுத்தது போல் தெரிகிறது. இந்த சம்பவம் வளைகுடா பகுதியில் நிலைமை எவ்வளவு நிச்சயமற்றதாகிவிட்டது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. ஆனால் இந்தியாவை பலவீனமாக நினைக்கும் தவறு செய்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் இந்தியா தன் எல்லைகளுக்கு வெளியேயும் தன் மக்களுக்கு கேடயமாக நிற்க தெரியும் என்பது புரியவில்லை போல் தெரிகிறது. இந்த செய்தி தெரிய வந்தவுடன் இந்திய கடற்படை தலைமையகத்திலிருந்து வெளியுறவு அமைச்சகம் வரை விளக்குகள் இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நகர்வும் செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. இன்று ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை உன்னிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது நம் வளர்ந்து வரும் செல்வாக்கை தடுக்கும் முயற்சியா, அல்லது இந்தியாவை ஏதோ ஒரு நிலைமைக்கு தள்ளி சமரசம் செய்ய வைக்கும் சதியா? ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மூவண்ண கொடியின் மானம், கண்ணியம், பெருமை காக்க இந்தியா எப்போதும் கடுமையான முடிவுகளை எடுத்து வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த கப்பலில் இருந்த 12 சகோதரர்கள் என்ன அனுபவித்தார்கள்? அந்த அழுத்தத்தை அவர்கள் எப்படி சமாளித்தார்கள்? அதை பற்றிய ஒவ்வொரு தகவலையும் அடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன் ஓமன் வளைகுடாவில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இது இதுவரையிலான அனைத்து பழைய சாதனைகளையும் முறியடித்து விட்டது.
நண்பர்களே, உண்மையான விளையாட்டு இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்று நான் உங்களுக்கு முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு சர்வதேச அரசியலையும் கடலில் நடக்கும் இந்த அசைவையும் பார்க்கும் உங்கள் பார்வை முற்றிலும் மாறிவிடும். ஆனால் இந்த பெரிய செய்தியின் ஆழத்திற்கு செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். நண்பர்களே, நாட்டின் கண்ணியம் மற்றும் மூவண்ண கொடியின் பெருமை என்று வரும்போதெல்லாம் சில பேர் விசித்திரமான மனநத்தை கடைபிடிக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறீர்கள் என்றால், உங்களிடம் ஒவ்வொரு தேசபக்தருக்கும் இருக்க வேண்டிய அந்த ஆர்வம் இருக்கிறது என்றால், இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் மிகவும் சத்தமாக பாரத் மாதா கி ஜெய் என்று எழுதுங்கள். அந்த எதிரொலி இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யும் அனைத்து சக்திகளுக்கும் கேட்கட்டும். தன் பாதுகாப்பிற்காக கண்ணுக்கு கண் வைத்து பேசத் தெரிந்த இன்றைய புதிய இந்தியா இது என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும். சரி, திரும்பி வருவோம். உலகையே உலுக்கும் அந்த கேள்விக்கு சர்வதேச விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ஓமன் வளைகுடாவில் இந்திய குழுவினர் கப்பல் மட்டுமே ஏன் குறிவைக்கப்பட்டது? இது இந்தியாவை சுற்றி வளைக்க நடத்தப்படும் ஒரு பெரிய சர்வதேச சதியா? இந்த முழு நிகழ்வின் பின்னணியில் உள்ள காலவரிசையை புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. ஓமன் வளைகுடாவில் இவை அனைத்தும் நடந்த நேரத்தில் கடல் முற்றிலும் அமைதியாக இருந்தது. எம்டி ஷரோன் என்ற வேதிப்பொருள் கொண்டு செல்லும் டேங்கர் கப்பல் தன் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. நேரடியாக பார்த்தவர்களின் சாட்சியங்கள் மற்றும் தொழில்நுட்ப தரவுகளின்படி அந்த கப்பல் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளை சரியாக பின்பற்றி சென்று கொண்டிருந்தது. இது கடல் வாணிகத்திற்கு பாதுகாப்பான பாதையாக கருதப்படுகிறது. ஆனால் திடீரென்று ஈரானிய கடலோர காவல் படையின் வேகமான படகுகள் அலைகளை கிழித்து கொண்டு வந்து இந்த கப்பலை நெருங்கின. பொதுவாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமான கப்பல்களில் தான் நடைபெறும். ஆனால் இங்கே எல்லாமே விதிகளின் எல்லைக்குள் இருந்தது. மிகவும் திடுக்கிட வைக்கும் விஷயம் என்னவெனில், ஈரான் இந்த நடவடிக்கையை அப்போது எடுத்தது. அப்போது அதன் சொந்த வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஓமன் நாட்டு விஜயத்தில் இருந்தார். அமைதி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க அவர் அங்கு சுல்தான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் பத்ரல் செய்தியுடன் அமர்ந்திருந்தார். ஒரு பக்கம் மேசையில் அமர்ந்து நட்பு மற்றும் பாதுகாப்பின் சத்தியம் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. மறுபக்கம் அதே ஓமன் எல்லைக்கு அருகில் இந்திய மாலுமிகள் சூழ்ந்து நிறுத்தப்பட்டு கொண்டிருந்தனர். இந்த முரண்பாடு ஈரானுக்குள் இரண்டு வெவ்வேறு சக்திகள் வேலை செய்கின்றன என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஒரு பிரிவு இராஜதந்திரத்தை விரும்புகிறது, மற்றொரு பிரிவு, குறிப்பாக IRGC, தன் வலிமையை காட்டுவதன் மூலம் உலகையே பயமுறுத்த விரும்புகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த நிலைமை ஒரு நெருப்பு சோதனைக்கு குறைவானதில்லை. ஏப்ரல் 18ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 22ஆம் தேதி நம் மக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்களின் அடுத்த அத்தியாயம் இதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தெஹ்ரானில் இன்னும் இருக்கும் நம் குடிமகனை விடுவிக்க இந்திய அரசு எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த புதிய சம்பவம் பதட்டங்களை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு போய்விட்டது. இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் தாழ்வாரங்களில் மனனம் நிலவுகிறது. ஆனால் இந்த மனனம் ஒரு பெரிய நடவடிக்கைக்கு தயாரிப்பின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அமைச்சகத்தின் இயக்குனர் திரு மன்தீப் சிங் ரந்தாவா மற்றும் அவரது குழுவினர் நேரடியாக பிரதமர் அலுவலகத்திற்கு தினம் ஒவ்வொரு நிமிட தகவல்களையும் அனுப்பி வருகின்றனர். இங்கே இன்னொரு பெரிய கோணமும் இருக்கிறது. அது சாபஹார் துறைமுகத்தின் எதிர்காலம். ஒரு பக்கம் இந்தியா இந்த துறைமுகத்தின் வழியாக மத்திய ஆசியாவை அடைவதை கனவு காண்கிறது. மறுபக்கம் கடலில் நம் சொந்த கப்பல்களே குறிவைக்கப்படுகின்றன. இது இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கும் ஒரு புதிய உத்தியா? திரைக்கு பின்னால் இருந்து சீனா அல்லது பாகிஸ்தான் போன்ற ஏதாவது மூன்றாவது சக்தி இந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வேலை செய்கிறதா? ஏனென்றால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், அதே வரிசையில் சென்ற மற்ற நாட்டு கப்பல்களை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவின் மாலுமிகள் மற்றும் கப்பல்கள் மட்டுமே ஏன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? இதற்கிடையில் இந்திய பெருங்கடலிலிருந்து வரும் படங்கள் இந்தியாவின் எதிரிகளுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான IS விக்ராந்த் இப்போது வெறும் ரோந்து மட்டும் போகவில்லை. தன் கடல் நலன்களை காத்துக்கொள்ள இந்தியா முழுமையாக தயாராக இருக்கிறது என்பதை அதன் தீவிர நகர்வுகள் தெளிவுபடுத்திவிட்டன. விக்ராந்தின் தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் போர் விமானங்களின் கர்ஜனையும் நம் கடற்படை வீரர்களின் ஆவேசமும் இந்தியாவின் பொறுமை இப்போது வெடிக்கும் தருவாயில் இருக்கிறது என்று சொல்ல போதுமானது. நாம் அமைதியை விரும்புபவர்கள். ஆனால் நம் குடிமக்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு என்று வரும்போது இந்தியா வலிமையை காட்ட தயங்காது. ஓமன் வளைகுடாவில் நடந்தது சர்வதேச கடல்சார் வாணிகத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். உலகின் மிகவும் பாதுகாப்பான பாதைகளிலும் கப்பல்கள் இப்படி சூழ்ந்து நிறுத்தப்படும் என்றால் உலகளாவிய வாணிகத்திற்கு என்ன ஆகும்? இந்தியா இறையாண்மை மற்றும் திறந்த கடலுக்கான உரிமையை எப்போதும் ஆதரித்து வந்திருக்கிறது. இன்று நாம் 12 சகோதரர்கள் அந்த நிச்சயமற்ற நிலைமையில் நின்று கொண்டிருந்த போது இந்தியாவின் இராஜதந்திரத்தின் உண்மையான சோதனை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒவ்வொரு சிரமத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் வலிமை இந்திய மண்ணிற்கு உண்டு என்று சொல்வார்கள்.
அந்த கப்பலில் இருந்த 12 இந்தியர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களை மீட்க இந்திய அரசு என்ன மறைவான வழியை தேர்ந்தெடுத்தது என்பதை பற்றிய சஸ்பென்ஸ் இன்னும் இருக்கிறது. நண்பர்களே, நம் 12 சகோதரர்கள் கடலின் நடுவில் சூழ்ந்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தில்லியின் தெற்கு வளாகத்தில் ஒரு தனி வகையான அசைவு நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, மாறாக இது இந்தியாவின் கடற்படை இருப்புக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட சவாலாக இருந்தது. கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் தாழ்வாரங்களில் இருந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் அறை வரை ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் இருந்தது: நம் குடிமக்களை பாதுகாப்பாக திரும்ப வைப்பது. நம் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குனர் திரு மன்தீப் சிங் ரந்தாவா நிலைமையை எந்த அளவு நிதானத்துடனும் துல்லியத்துடனும் சமாளித்தார் என்பது மெச்சத்தக்கது. பாரசீக வளைகுடாவின் ஒவ்வொரு அங்குலத்தின் மீதும் செயற்கைக்கோள்கள் மற்றும் ரேடார்கள் மூலம் இந்திய அரசு கண்ணை நட்டு கவனித்து வருவதாக அவர் தெளிவுபடுத்தினார். இங்கே சிந்திக்க ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த முந்தைய சம்பவங்கள் ஏற்கனவே இந்தியாவை எச்சரித்திருந்தன. நம் 22 பேர் முதலில் கொண்டு செல்லப்பட்ட போது எந்த சூழ்நிலையிலும் நம் மக்களை தனியாக விட்டுவிட மாட்டோம் என்பதை இந்தியா தெளிவுபடுத்திவிட்டது. 21 பேர் திரும்பி வந்தாலும் தெஹ்ரானில் இருக்கும் ஒரு இந்திய சகோதரரின் பாதுகாப்பே இந்தியாவின் மிகப்பெரிய முன்னுரிமையாக தொடர்கிறது. இப்போது இந்த புதிய 12 இந்தியர்களை சூழ்ந்து கொண்டு ஒரு புதிய அழுத்த அடுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா இந்த அழுத்தத்திற்கு தலை வணங்குமா? ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் இந்த முறை கடலின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரனான IS விக்ராந்த் பதிலளிக்கும் களத்தில் இறங்கிவிட்டது. விக்ராந்தின் இருப்பு அந்த முழு பகுதியிலும் வலிமை சமநிலையை மாற்றி வைத்துவிட்டது. இது ஒரு போர்க்கப்பல் மட்டுமல்ல, இது 135 கோடி இந்தியர்களின் நம்பிக்கையின் அடையாளம். விக்ராந்தின் ரேடார்கள் செயலில் இருக்கும்போது மைல்களுக்கு ஒவ்வொரு சிறிய நகர்வின் மீதும் இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கும். பாதுகாப்பு துணை வழி அணிகளுக்கு நம் கடற்படை தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இனி இந்தியாவின் வாணிக கப்பல்கள் தனியாக அல்ல, மூவண்ண கொடியின் பாதுகாப்பின் நிழலில் முன்னேறும். ஓமன் வளைகுடாவில் நடந்த இந்த நடவடிக்கை இன்னொரு பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இது ஒரு பெரிய உலகளாவிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதியா? இவை அனைத்தும் நடக்கும் அதே நேரத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய அந்தஸ்து மற்றும் நம் பொருளாதாரத்தை தடுக்க பல சக்திகள் தீவிரமாக செயல்படுகின்றன. ஓமனுடன் நம் உறவுகள் மிகவும் பழமையானவை மற்றும் ஆழமானவை. ஓமன் எப்போதும் இந்தியாவை ஆதரித்து வந்திருக்கிறது. ஆனால் ஒரு வெளிநாட்டு சக்தி ஓமன் எல்லைக்கு மிக அருகே வந்து ஒரு இந்திய கப்பலை குறிவைப்பது சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கும் மரியாதைக்கும் அவமரியாதை செய்வதாகும். உலக அரங்குகளிலும் இந்த விஷயத்தை மிகவும் முதிர்ச்சியான முறையில் எழுப்ப இந்தியா தயாராகிவிட்டது. அந்த நேரத்தில் அந்த கப்பலில் இருந்த நம் 12 சகோதரர்களின் மனதில் என்ன நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்வதே கடினமாக இருக்கிறது. எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து நிறுத்தப்பட்ட நிலை, நிச்சயமற்ற சூழ்நிலை, தன் தாய்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருப்பதன் உணர்வு. ஆனால் அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. தன் அரசும் தன் நாட்டின் படையும் தனக்கு எதுவும் நடக்கவிட மாட்டாது என்ற நம்பிக்கை. இந்திய அரசு இந்த நெருக்கடியின் போது வெளிப்படுத்திய மரண இராஜதந்திரம் இந்தியா இனி வெறும் எதிர்வினை மட்டுமே செய்வதில்லை, மாறாக ஒவ்வொரு நிலைமையையும் கட்டுப்படுத்த தெரிகிறது என்று எதிரிகளை சிந்திக்க வைத்தது. அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்தியா தெஹ்ரானுடன் நேரடி தொடர்பு வழியை திறந்துள்ளது. இந்தியாவின் செய்தி மிகவும் தெளிவானது: அமைதி மற்றும் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது. நாம் வசுதேவ குடும்பகம் என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் நம் பாதுகாப்பை பொறுத்தவரை நாம் இடியைப் போல கடுமையானவர்களாகவும் இருக்கிறோம். சஸ்பென்ஸ் இப்போது உச்சகட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த 12 இந்தியர்களுக்கு கடைசியில் என்ன ஆனது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் தெரிந்து கொள்ள விரும்புகிறது. அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்பதில் இந்தியா வெற்றி பெற்றதா? நண்பர்களே, கடலின் அந்த பயங்கரமான அலைகளுக்கு நடுவே கடந்த சில மணி நேரங்களாக ஒட்டுமொத்த உலகத்தையும் வேதனைப்படுத்திய சஸ்பென்ஸிலிருந்து இப்போது திரை விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓமன் வளைகுடாவில் MD ஷரோனில் இருந்த நம் 12 சகோதரர்களின் நலனுக்காக ஒட்டுமொத்த இந்துஸ்தானும் செய்த பிரார்த்தனைகள் பலனளித்தன. இந்திய அரசு மற்றும் நம் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி அந்த 12 இந்திய மாலுமிகளும் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆம், நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். இந்தியாவின் இராஜதந்திர வலிமையும் நம் கடற்படையின் அதிகரித்த அழுத்தமும் மீண்டும் ஒருமுறை தன் திறமையை நிரூபித்துவிட்டன. அமைச்சகத்தின் இயக்குனர் திரு மன்தீப் சிங் ரந்தாவா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார்: நம் குடிமக்களுக்கு இப்போது எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர்கள் பாதுகாப்பான சூழலில் இருக்கிறார்கள் என்றும். இருப்பினும் கடலில் பதட்டம் இன்னும் இருக்கிறது. ஆனால் நம் குடிமக்களில் யாருக்கேனும் ஒரு முடி கூட அசைந்தால் அதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை இந்தியா தெளிவுபடுத்திவிட்டது. இந்த வெற்றி அந்த 12 மாலுமிகளின் வெற்றி மட்டுமல்ல, தன் நாட்டின் வலிமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு இந்தியருக்கும் இது வெற்றி. ஆனால் சவால் இன்னும் முடிவடையவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது.
தெக்ரானில் இருக்கும் நம் இந்திய சகோதரர் மற்றும் சாபஹார் துறைமுகத்தின் மீது வட்டமிடும் நிழல்கள். உலக அரசியலின் இந்த சதுரங்க விளையாட்டில் இந்தியா மிகவும் யோசித்து கவனமாக தன் காய்களை நகர்த்த வேண்டும் என்பதை நம்மை நினைவுபடுத்துகின்றன. இதன் காரணமாக சர்வதேச விதிகளை புறக்கணித்து நம் கப்பல்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இது ஒரு பெரிய மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா இப்போது தன் மூலோபாயத்தை மாற்றிவிட்டது. இனி நாம் வெறும் பாதுகாவல் செய்வதில்லை, மாறாக ஒரு பாதுகாப்பு கவசமாக நம் நலன்களுக்காக முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஐஎஸ் விக்ராந்தின் எதிரொலியும் நம் துணிச்சலான கடற்படை வீரர்களின் உடனடி தயார் நிலையும் இந்த செய்தியை உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கொண்டு சென்று விட்டது. இந்த கதை ஒரு கப்பலை பற்றியதோ சில மாலுமிகளை பற்றியதோ மட்டுமல்ல, உலகின் எந்த மூலையிலும் தன் மக்களுக்காக எப்படி நிற்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு புதிய இந்தியாவின் கதை இது. ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் இன்று ஒரு தீர்க்கமான திருப்புமுனையை அடைந்திருக்கிறது. கடலின் அலைகள் எவ்வளவு உயரமாக வீசினாலும் மூவண்ண கொடியின் பெருமை எப்போதும் அவற்றுக்கு மேலாகவே இருக்கும் என்பதை இந்தியா நிரூபித்து விட்டது. இன்று அந்த 12 இந்தியர்களும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். அதற்கு பின்னால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பிரார்த்தனைகளும் இரவும் பகலும் நம் அரசின் கடின உழைப்பும் இருக்கின்றன. நண்பர்களே, இன்றைய இந்த அறிக்கை வெறும் தகவல் மட்டுமல்ல, உலகின் எந்த சக்தியாலும் வளைக்க முடியாத நம் நாட்டின் வல்லரசு வலிமையை உணரும் ஒரு வழியாகும். கடலின் பயங்கரமான அலைகளுக்கு நடுவில் நம் பிரகாசமான எதிர்காலத்திற்காக இன்னும் காவல் நிற்கும் நம் 12 துணிச்சலான சகோதரர்கள் மற்றும் இந்திய கடற்படையின் வெல்ல முடியாத வீரர்களின் பாதுகாப்பான திரும்புதலை கடரவிக்கும் விதத்தில் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்கள். உங்கள் உணர்வுகளை கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் முழு சக்தியோடு ஜெய் ஹிந்த் என்று எழுதி அந்த துணிச்சலான போர் வீரர்களுக்கு ஊக்கம் கொடுங்கள். அதோடு இந்த கடல் சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள இந்தியா இனி இன்னும் அதிக ஆக்ரோஷமான கொள்கையை பின்பற்ற வேண்டுமா என்று நமக்கு கூறுங்கள். உலகளாவிய அரசியல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான இது போன்ற ஒவ்வொரு பெரிய செய்தியும் முழுமையான உண்மையோடு உங்களை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு இதை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் ஒவ்வொரு இந்தியரும் நம் நாட்டின் இந்த இராஜதந்திர வெற்றியில் பெருமை கொள்ள முடியும். உங்கள் விழிப்புணர்வும் உங்கள் ஒற்றுமையும் தான் நம் இந்தியாவின் மிகப்பெரிய கேடயம் என்பதை நினைவில் வையுங்கள். புதிய மற்றும் துல்லியமான ஆய்வோடு ஒரு அறிக்கையுடன் நாம் மிக விரைவில் திரும்பி வருவோம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் தேசத்தின் மீது உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த். வெற்றி இந்தியாவுக்கு.